குட் மார்னிங் எவ்ரி ஒன். என்னோட ஹார்ட்ஃபெல்ட் ப்ரணாம்ஸ் டு பத்ரிஜி சார் அவர்களுக்கு. ஸோ இன்னைக்கு டாபிக் வந்து என்னன்னா, ஹவு டு லீவ் த ரைட் லைஃப், அதாவது சரியான வாழ்க்கை எப்படி வாழ்றது. இதுக்கு வந்து ரெண்டு விஷயம் சொல்றாங்க. ஒன்று வந்து நம்ம எல்லாம் மெடிடேட்டர்ஸ் தான். ஸோ நம்ம பண்றது மெடிடேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மெடிடேஷன் அண்ட் ரெண்டாவது வந்து தர்மா. ஸோ தர்மப்படி நம்ம லைஃபை லீட் பண்றோமா அப்படிங்கிறது. நீங்க முக்கியமா நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, தர்மம் இஸ் ஈக்குவல் டு நிம்மதி. இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, தர்மம் இஸ் ஈக்குவல் டு நிம்மதி. இப்ப சில பேர் பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே இருக்கும், அவங்களுக்கு பணம் இருக்கும், புகழ் இருக்கலாம், உறவுகள் இருக்கலாம், நிறைய சொத்து இருக்கலாம், நிறைய விளையாட்கள் இருக்கலாம். ஆனா வந்து அவங்களுக்கு நிம்மதி இருக்காது லைஃப்ல. சரி, நம்ம மெத்தைய வாங்கிடலாம், ஆனா வந்து தூக்கத்தை வாங்க முடியாது. ஏன் ஏன் அவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி நிம்மதி இல்லை அப்படின்னா, அவங்க லைஃப்ல ஏதோ ஒரு இடத்துல அவங்க அதர்மால இருக்காங்க. ஏதோ ஒரு இப்ப நம்ம எல்லாம் ஆன்மீகத்துல இருக்கிறதுனால அட்லீஸ்ட் வந்து இதை பத்தி எல்லாம் நம்ம யோசிக்கிறோம், பேசிக்கிறோம். ஸோ நம்ம ஐ கிவ் அ ரீகேப். அதாவது என்னன்னா, நம்ம மெத்தைய வாங்கிடலாம், ஆனா வந்து நிம்மதியை வாங்க முடியாது, தூக்கத்தை வாங்க முடியாதுங்கிறது கான்செப்ட். ஸோ ஏன் அவங்களால இப்படி வாங்க முடியறது இல்லை? ஏன் சில பேருக்கு லைஃப்ல நிம்மதி இல்லை? எல்லாம் இருந்தும் வந்து நிம்மதி இல்லாம, ஒரு பீஸ் இல்லாம எப்படி இருக்காங்க அப்படின்னா, அங்க வந்து அவங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயத்துல அதர்மால இருக்காங்க. அண்ட் தர்மா அதர்மா என்னது, என்ன வித்தியாசம்? நம்ம இந்த யூனிவர்ஸ், இந்த பிரபஞ்சம் எடுத்துட்டோம் அப்படின்னா, நம்ம சுவாசிக்கிற ஆக்சிஜன் செடிக்குல இருந்து வருது. நம்ம சாப்பிடுற ஃபுட் அது மரங்கள், செடிகள் அதுல இருந்து தான் வருது. நம்ம குடிக்கிற வாட்டர் மேகங்கள் மூலமா மழையில வருது, நம்ம குடிக்கிறோம். அண்ட் நம்ம உடம்பு பஞ்ச பூதங்கள் இருக்கு நம்ம உடம்புக்குள்ள. சோ எந்த ஒரு விதத்திலயாச்சும் நம்மள இயற்கையோட பிரிக்க முடியுமா? இயற்கையில இருந்து பிரிக்க முடியுமா? இல்ல. நம்மளும் வந்து இயற்கை தான். இயற்கையோட நம்ம சேர்ந்து இருக்கோம். அண்ட் இந்த செடி, கொடி, மரம் இதெல்லாம் அவங்களுடைய தர்மாவை பண்ணுது. தர்மா அப்படின்னா என்ன? டியூட்டி. இந்த செடி அதோட தர்மாவை பண்ணுது. பூச்செடி பூ கொடுக்குது, இல்ல ஒரு பழம் காய்க்கிற மரத்துல பழம் வருது. அந்தந்த விஷயம், அதாவது அந்தந்த லிவிங் பீயிங், அந்தந்த உயிரினம் அந்தந்த தர்மால வாழுது, அந்தந்த டியூட்டிய பண்ணுது. நம்ம அப்படி பண்றோமா? நம்ம லைஃப ஒரு தர்மத்தின் வழியா நம்ம நடத்திக்கிறோமா? இதுதான் இங்க முக்கியமான கொஸ்டின். ஏன் அப்படின்னா, நான் ஒண்ணுமே சொன்ன மாதிரி தர்மா இஸ் ஈக்குவல் டு நிம்மதி. நம்ம தர்மம் செய்யும் போது வாழ்க்கையில நமக்கு நிம்மதி கிடைக்குது, சந்தோஷம் கிடைக்குது. இப்ப நம்ம பொருள் மேல ஒரு ஆசை இருக்கு, வெளியில எக்ஸ்டர்னல் பிளஷர், இந்த பொருளை வாங்கினா எனக்கு சந்தோஷம், இதை நான் செஞ்சா எனக்கு சந்தோஷம் அப்படின்னு நம்ம சந்தோஷத்தை வெளியில நம்ம டிரெக்ட் பண்ணிட்டே இருக்கோம். அது என்ன ஆகும்? அது வாங்கினோடனே முடிஞ்சிடும். அடுத்து என்ன, அடுத்து என்ன அப்படின்ட்டு போயிட்டே இருக்கும். ஆனா வந்து நம்ம தர்மத்தின் வழியா லைஃப்ல வாழும்போது அதுல கிடைக்கிற சந்தோஷமும் நிம்மதியும் ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கும். அதுதான் அந்த முக்கியமான வித்தியாசம். சோ நம்ம சொன்ன மாதிரி இயற்கை எப்படி தன்னோட தர்மத்தில் வாழுதோ, எப்படி அதோட டியூட்டிஸ பண்ணதோ, நம்மளும் நமக்குண்டான டியூட்டிஸ பண்ணணும். இப்போ நம்ம இந்த உலகத்துக்கு ஏன் வந்திருக்கோம்? ஏதோ ஒரு விஷயத்தை கத்துக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம். என்ன சொல்றாங்கன்னா, பிரேவஸ்ட் ஆஃப் த பிரேவஸ்ட் சோல்ஸ் தான் இங்க இந்த உலகத்துக்கே வராங்க, ஏர்த்துக்கு வராங்க. சோ நம்ம எல்லாமே தைரியமான ஆத்மாக்கள். அதனாலதான் இந்த உலகத்துக்கு நம்ம வந்திருக்கோம். முதல்ல நம்ம அதை மனசுல வச்சுக்கணும். ஏதோ நம்ம கிட்ட இருக்கிற பயம், இந்த கில்ட் ஃபீலிங் எல்லாம் வச்சுட்டு நம்ம வந்து நம்மள தாழ்த்திக்க வேண்டாம். நம்ம எல்லாருமே பிரேவஸ்ட் சோல்ஸ், ரொம்ப தைரியமான ஆத்மாக்கள் தான் நம்ம இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம்.
சோ இந்த வாழ்க்கையை நம்ம ரொம்ப நல்லா வாழணும். வாழறது அப்படின்னா இந்த சுகபோகங்களுக்கும் இந்த எக்ஸ்டர்னல் பிளஷருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது கிடையாது. நம்ம யாரு, நமக்குள்ள நோக்கி நம்ம உள்ள போறது, அண்ட் நமக்கு பண்ண வேண்டிய கடமைகள், மற்றவங்களுக்கு பண்ண வேண்டிய கடமைகள், இதெல்லாம் நம்ம கவனிக்கணும். சோ இதுலதான் என்னன்னா தர்மான்னு நீங்க பாத்தீங்கன்னா ஸ்வதர்மா அண்ட் பரதர்மா, இது ரெண்டும் இருக்கு. ஸ்வதர்மா அப்படிங்கிறது என்ன? நம்மளை பாத்துக்கிறது, நான் என்ன பாத்துக்கிறது, நான் என் உடம்ப பாத்துக்கிறது, என் மனசை பாத்துக்கிறது, என்னுடைய ஆத்மாவை நான் பாத்துக்கிறேன், அது ஸ்வதர்மா. அது மட்டும் பத்தாது நம்ம வாழ்க்கைக்கு. நமக்கு வேற என்ன தேவை? நம்மள சுத்தி இருக்கிறவங்க, அதாவது நம்ம குடும்பத்துல நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்கள பாத்துக்கிறது நம்ம கடமை தான். சோ அதை நம்ம செய்யணும். அண்ட் அதோட நிறுத்திக்க கூடாது. இந்த ஹியூமனிட்டி, இந்த உலகத்துல எல்லாருக்கும், எல்லா மக்களுக்கும் என்ன செய்ய முடியும், நம்மளால என்ன செய்ய முடியும், அதை நம்ம செய்யணும். சோ அதுதான் பரதர்மா. சோ ஸ்வதர்மாவும் பரதர்மாவும் நம்ம லைஃப்ல நிச்சயமா இருக்கணும். அத வந்து ஒரு ஒரு கொள்கையாவே நம்ம வச்சுக்கணும். அது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம தர்மத்தின் வழியா நம்ம போறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். என்ன சொல்றாங்க அப்படின்னா ஐ, நான் இருக்கும்போது தட் இஸ் ஈக்குவல் டு இல்னஸ். இல்னஸ் அப்படின்னா நோய்கள், சஃபரிங், இதெல்லாம். நான் அந்த ஈகோவை நம்ம ஜாஸ்தி ஆக்கிண்டே இருந்தோம் அப்படின்னா அதுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நமக்கு அதுக்கு வரப்பிரசாதமா கிடைக்கிறது துன்பங்கள், நோய்கள். அதுவே நாம் வி இருந்தோம்னா வெல்னஸ், நமக்கு இன்பங்கள், ப்ராஸ்பரிட்டி, நல்ல ஹெல்த், இதெல்லாம் கிடைக்கிறது நம்ம அப்படின்னு இருக்கும் போது. சோ இதுல வந்து இப்போ தர்மம் பண்றதுக்கு என்னெல்லாம், எப்படி எல்லாம் பண்ணலாம்? தன் மன் தன் அப்படின்னு சொல்றாங்க. தன் அப்படின்னா உடல், நம்ம உடலால என்ன உதவி அடுத்தவங்களுக்கு செய்யலாம். மண் அப்படின்னா நம்மளோட இன்டெலிஜென்ஸ், புத்தினால என்ன உதவி நம்ம அடுத்தவங்களுக்கு பண்ணலாம். அண்ட் தன், கடைசியில தன் அப்படின்னா வெல்த், மணி, நம்ம கிட்ட இருக்க பணத்தினால என்ன உதவி நம்ம அடுத்தவங்களுக்கு செய்யலாம். சோ இதுதான். சோ நம்ம உடலால என்ன உதவி செய்யலாம், நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ், நம்ம புத்தினால என்ன உதவி செய்யலாம், அண்ட் நம்மளோட வெல்த், பணம், நம்ம கிட்ட இருக்க பணத்தினால என்ன உதவி நம்ம அடுத்தவங்களுக்கு செய்யலாம். இது நம்ம செய்யணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கெப்பாசிட்டி இருக்கும். சில பேருக்கு நிறைய பணம் இருக்கும், அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணும்போது ஸ்பான்சர் பண்ணலாம், ஃபுட் டொனேட் பண்ணலாம், இல்ல அந்த ஸ்பிரிச்சுவல் புக்ஸை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு ஃப்ரீயா எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு, இல்ல பிரமிட் கேப் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு, இதுக்கெல்லாம் வந்து அந்த பணத்தை நம்ம யூஸ் பண்ணலாம், கொடுக்கலாம். அண்ட் புத்தினால அப்படின்னா நிறைய நாலேஜ் இருக்கு, நிறைய புக்ஸ் படிக்கிறாங்க ஒருத்தவங்க, அது தனக்கே வச்சுக்கிறதுல என்ன பெருமை இருக்கு? எனக்கு தெரியும், ஐம் ஃபைன், அது இல்ல வாழ்க்கை. எனக்கு தெரிஞ்சதை நான் எவ்வளவு அடுத்தவங்களுக்கு சொல்றேன், அடுத்தவங்க அதனால என்ன பெனிஃபிட் ஆறாங்க, அதுதான் சர்வீஸ். சோ புத்தி மூலமா நம்ம அடுத்தவங்களுக்கு சர்வ் பண்றது வந்து அதுதான். அண்ட் வெல்த் நான் சொல்லிட்டேன், பண்ண விஷயம். அண்ட் உடலால என்ன பண்ண முடியும்? ஒரு ஈவெண்ட்டுக்கு நம்ம வந்து வாலண்டியர் சர்வீஸ் பண்ணலாம், எல்லாருக்கும் வந்து சாப்பாடு பரிமாறலாம், இல்ல அங்க ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க் பார்க்கலாம், இல்ல பேம்ப்ளெட்ஸ் வந்து எல்லாருக்கும் கொடுக்கலாம். என்ன முடியுமோ பிசிக்கலா அதை நம்ம பண்ணலாம். இது வந்து ஒரு லைஃப்ல நம்ம வந்து ஒரு கொள்கையாவே வச்சுக்கணும். நான் உண்டு, என் வாழ்க்கை உண்டு அப்படின்னு இருக்கிறது, அது வந்து ஒரு ஒரு நல்ல செயல்பாடு இல்லை. அது வந்து நம்ம எனக்கு மட்டும் நான் கரெக்டா இருக்கிறேன் அப்படி இல்லை. நான் உண்மையா என்னோட ஆத்மாக்கு ஹாப்பினஸ் கொடுக்கணும் அப்படின்னா நான் அடுத்தவங்களை பத்தி, அடுத்தவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். சரி, இதுல நீங்க முக்கியமா கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. நம்ம சர்வ் பண்றோம், அடுத்தவங்களுக்கு சர்வீஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம அடுத்தவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்க லைஃப்குள்ள இன்டர்ஃபியர் ஆறது கிடையாது. நம்ம ஒரு தள்ளி நின்று அடுத்தவங்களுக்கு சர்வ் பண்றது, அவங்களுக்கு உதவி பண்றது. நம்ம வந்து அவங்க வாழ்க்கையில இருக்கிற விஷயங்கள் எல்லாம் நம்ம அட்வைஸ் பண்றது, நம்ம டிசைட் பண்றது,
அதெல்லாம் உதவி கிடையாது. அதெல்லாம் இன்டர்ஃபியரன்ஸ். இன்டர்ஃபியரன்ஸ் வந்து அதர்மாலேயே வந்துரும். ஏன் அப்படின்னா, நம்ம குடுக்குற ஒரு அட்வைஸ்ல அவங்க ஏதாவது ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா, அந்த விளைவு நம்மள தான் சேரும். அது நம்ம அக்கவுண்ட்க்கு தான் வரும். சோ அதனால நம்ம ஏதோ உதவி பண்றோம் அப்படின்ட்டு ரொம்ப அடுத்தவங்களோட வாழ்க்கையில குறுக்கிடக்கூடாது. அது நம்ம ஃபேமிலியாவே இருந்தா கூட, நம்ம குழந்தையாவே இருந்தா கூட, நம்ம அம்மா, அப்பா, இல்ல இன்லாஸ், ஹஸ்பண்ட், வைஃப், எனிபடி நம்ம சொல்லலாம். எனக்கு இது இப்படி தோணுது. நீங்க திங்க் பண்ணி டிசைட் பண்ணிக்கோங்க. நம்ம சஜஷன் குடுக்கலாம். ஆனா ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. நம்ம ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா, அது ரொம்ப இன்டர்ஃபியர் பண்ற மாரி இருக்கும். இன்டர்ஃபியரன்ஸ் வந்து இஸ் நாட் குட். இன்டர்ஃபியரன்ஸ் இஸ் அதர்மா. அண்ட் கிரீடி நேச்சர். கிரீடி நேச்சர்னா பேராசைப்படுறது. சரி நமக்கு ஆசை இருக்கலாம். ஓகே நான் இத படிக்கணும். இந்த வேலையில போகணும். இத அச்சீவ் பண்ணணும்னு நெனைக்கிறேன். அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஆசை அண்ட் அதனால வேற யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. யாரையும் நம்ம ஹர்ட் பண்ணி நம்மளோட ஆசைய நிறைவேத்திக்க கூடாது. நம்ம ஒருத்தவங்கள ஹர்ட் பண்ணி நம்மளோட ஆசைகள நிறைவேத்துறோம் அப்படின்னா, அது அதர்மா. சோ பேராசைப்படாதீங்க. எல்லாம் எனக்கு வேணும். நான் சம்பாரிச்சது எல்லாம் எனக்கு மட்டும் தான். என்கிட்ட இருக்க பொருள் எல்லாம் எனக்கு மட்டும் தான். என்கிட்ட தங்கம், வைரம்லாம் இருக்கு. எல்லாம் எனக்கு நான் யாருக்கும் குடுக்க மாட்டேன். எதையுமே நம்ம எடுத்துட்டு போறதில்ல. எல்லாம் இங்க இருக்கிற வரைக்கும் தான். அது எதையுமே எடுத்துட்டு போறதில்ல. சோ அதனால எதுக்கு அவ்ளோ ஒரு அட்டாச்மென்ட் அந்த பொருள் மேலயும், மணி மேலயும்? நம்ம கிட்ட இருக்கிறது எக்ஸஸா இருக்கா? ஜாஸ்தி இருக்கா? அத நம்ம அடுத்தவங்களுக்கு குடுத்து அழகு பார்க்கணும். அவங்களோட சந்தோஷத்துல, ஓ வாவ்! நம்ம குடுத்ததுல அவங்க வெரி ஹாப்பி நல்லா யூஸ் பண்றாங்க. அந்த ஒரு விஷயத்த நம்ம வளர்த்துக்கணும் லைஃப்ல. இது நீங்க ஒரு எக்ஸ்பெரிமென்ட்டாவே நீங்க பண்ணலாம் லைஃப்ல. அ அதாவது நம்ம சம்பாரிக்கிற ஏர்னிங் எவ்வளோ காசு நம்ம சம்பாரிக்கிறோமோ, அது நமக்குன்னு சில தேவைகள் இருக்கும். அந்த தேவைகளுக்குன்னு நீங்க ஒரு பணம் ஒதுக்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியும். இது எது வேணும். கிராசரிக்கு இவ்ளோ, வெஜிடபிள்ஸ்க்கு இவ்ளோ, அ மற்ற விஷயங்கள். அது எல்லாத்துக்கும் வந்து நீங்க ஒரு அமௌண்ட் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு, அத வச்சுன்ட்டு, மீதி என்ன இருக்கோ, அந்த பணத்த வந்து ஒரு 50% நீங்க சேவிங்க்கு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 50% வந்து நீங்க டொனேட் பண்ணலாம். ஏதாவது ஒரு ஸ்பிரிச்சுவல் விஷயத்துக்கு நீங்க யூஸ் பண்ணலாம். நீங்க இப்படி செய்ய ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, அது 10 டைம்ஸ் மல்டிப்ளை ஆயி உங்களுக்கு தான் வரும். பட் நம்ம குடுக்குற பணம் எந்த ஒரு சர்வீஸா இருந்தாலும், அது வந்து மனசால நம்ம புத்திய நம்ம வந்து சர்வ் பண்றோம். நாலேட்ஜ ஷேர் பண்றோம். இல்ல உடலால வாலண்டியர் சர்வீஸ் பண்றோம். இல்ல பணத்த வந்து நம்ம டொனேட் பண்றோம். எதுவா இருந்தாலும் ரைட் இன்டென்ஷன்ஸோட பண்ணணும். நல்ல எண்ணத்தோட நம்ம செய்யணும். அந்த ஒரு செல்ஃப்லெஸ் ஆட்டிட்யூட் நான் பண்றேன். என்னால தான் அவங்களுக்கு இந்த பெனிஃபிட். அந்த ஈகோவோடலாம் செய்யவே கூடாது. செல்ஃப்லெஸ்ஸா நீங்க பண்ண ஆரம்பிக்கணும். அப்ப என்ன ஆகும் அப்டின்னா, நீங்க குடுக்குற விஷயம், அது நீங்க பணமா நீங்க குடுத்தீங்க அப்டின்னா, 10 டைம்ஸ் மல்டிப்ளை ஆயி உங்களுக்கு வரும். இதுதான் வந்து லிண்டா குட்மன் அப்டின்னு ஒரு ரைட்டர் வந்து கிரீன் மணி ஃபார்முலா அப்டின்னு சொல்றாங்க. கிரீன் மணி ஃபார்முலா அப்டின்னா, உங்களுக்கு பணம் மல்டிப்ளை ஆகணுமா? நீங்க செல்ஃப்லெஸ்ஸா அடுத்தவங்களுக்கு சர்வ் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்க. பணம் மல்டிப்ளை ஆயி உங்களுக்கு வரும். சோ, பதஞ்சலி வந்து ஒரு 3 கைட்லைன் குடுத்திருக்காங்க. என்ன அப்டின்னா, நம்ம ஹேப்பி லிவிங்க்கு நம்ம ஒரு ஹேப்பி லிவிங் அண்ட் ஒரு ரைட் லிவிங் சரியான வாழ்க்கை வாழ்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து தபஸ் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. தபஸ் அப்படின்னா எல்லாத்தையும் குறைச்சுக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா நம்ம லைஃப்ல ரொம்ப பிரச்சனை வருது, நிறைய சஃபரிங் துன்பங்கள் வருது அப்படின்னா ஏதோ ஒண்ணு அதிகமா இருக்குன்னு அர்த்தம். இப்போ அதர்மா நான் சொன்னேன் இல்லைங்களா, பேராசைய வந்து சஃபரிங் தான் கொடுக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம லைஃப்ல நம்மளே பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா, எப்ப சஃபரிங் வந்திருக்கோம் அப்படின்னா
எங்கேயோ ரொம்ப கோவப்பட்டிருப்போம், ரொம்ப ஈகோ வந்திருக்கும், இல்ல பேராசைப்பட்டிருக்கலாம், இல்ல அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணி ஏதாவது நமக்கு கிடைச்சிருக்கும், இல்ல ஓவர் திங்கிங், ஓவரா நம்ம அனலைஸ் பண்ணி இது அப்படிதானோ அது இப்படிதானோன்னு யோசிச்சு ஏதாவது சண்டை போட்டிருப்போம். சோ பேசிக்கலி எதுவுமே எக்ஸீட் ஆனால் அப்ப வந்து சஃபரிங் கேரண்டீடு, துன்பம் வந்து டெஃபினட்டா வரும். சோ தபஸ் அப்படிங்கிற மூலமா பத்தஞ்சலி என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணிக்கணும். சோ நம்ம நிறைய சாப்பிடுறோமா, ஃபுட் இன்டேக்கை ரெடியூஸ் பண்ணுங்க. நிறைய திங்க் பண்றோம், ஓவர் திங்கிங் பண்றோம், திங்கிங்கை ரெடியூஸ் பண்ணுங்க. நிறைய பேசுறோம், பேசுறது கம்மி பண்ணுங்க. ஈகோ ஜாஸ்தியா இருக்கு, ஈகோ கம்மி பண்ணுங்க. கோவம் ஜாஸ்தியா இருக்கு, கோவத்தை கம்மி பண்ணுங்க. எதிர்பார்ப்பு ஜாஸ்தியா இருக்கு, முக்கியமான காரணம். எல்லாருக்கும் வந்து அந்த எதிர்பார்ப்பு ஜாஸ்தியாகி அவங்க கிட்ட இதை எதிர்பார்த்து இவங்க கிட்ட அதை எதிர்பார்த்து அது டிசப்பாயின்மெண்ட் ஆகி அது சண்டையா முடியும், அப்புறம் அது ஃபைனலா துன்பமா முடியும், சஃபரிங்கா முடியும். எதிர்பார்ப்பை கம்மி பண்ணிக்கோங்க. சோ எல்லாத்தையும் நம்ம கம்மி பண்ணணும் அப்படின்னா லைஃப்ல ஒரு நிம்மதி இருக்கும். எப்படி நம்ம பேச்சை கம்மி பண்ணிக்கிறது? அடிக்கடி மௌனம், வீக்லி ஒன்ஸ் மௌனம் இருங்க, ஜாஸ்தி பேசிக்காதீங்க. அண்ட் மற்ற விஷயங்கள் எல்லாம் ஈகோ கம்மி பண்ணிக்கிறதோ, இல்ல தாட்ஸ் கம்மி பண்ணிக்கிறதோ, இல்ல திங்கிங் ஓவர் திங்கிங்கா இருக்கு, ஓவர் அனலிட்டிக்கல், நிறைய அனலைஸ் பண்ணிட்டே இருக்கேன்னாலே அது பிரச்சனை தான். இதெல்லாம் கம்மி பண்ணிக்கிறதுக்கு மெடிடேட் நிறைய பண்ணுங்க. லாங் ஹவர்ஸ்க்கு மெடிடேஷன் நிறைய பண்ணுங்க. சோ அந்த அவேர்னஸ் இன்க்ரீஸ் ஆகும், விழிப்புணர்வு ஜாஸ்தி ஆகும் போது நமக்கு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகும். சோ இந்த தபஸ் நம்ம லைஃப்ல ஃபாலோ பண்ணலாம். ரெண்டாவது வந்து சுவாத்தியாயம். சுவாத்தியாயம் அப்படின்னா ஸ்டடி ஆஃப் தி செல்ஃப், நம்மளை பத்தி நம்ம படிச்சுக்கிறது. நம்மளை பத்தி நம்ம எப்படி படிச்சுக்கலாம்? ஸோ மெடிடேஷன்ல நமக்கு தெரியும், ஓகே நான் இந்த தப்பு பண்ணியிருக்கேன், இதை சரியா பண்ணியிருக்கேன் அப்படி. ஏன்னா நம்ம கம்ப்ளீட்டா மைண்ட் எம்டி பண்ணும்போது நமக்கு அந்த கிளாரிட்டி கிடைக்குது. இன்னொன்னு, என்லைட்டன்ட் மாஸ்டர்ஸோட புக்ஸை நம்ம படிக்கும் போது அவங்க லைஃபை பார்க்கும்போது சிலது நம்ம லைஃபோட ரிலேட் ஆகும். நம்ம லைஃபோட ரிலேட் ஆகும்போது இந்த கிளாரிட்டி வரும், ஒரு புரிதல் வரும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஆன்மீகம் அப்படிங்கிறது என்ன? புரிதல், ரியலைசேஷன், உணர்தல், புரிதல் தான் வந்து மெயினா ஆன்மீகம். சோ அப்படி இருக்கும்போது இந்த புக்ஸை படிக்கும்போது அவங்க லைஃப்ல நடந்த விஷயம்லாம் நம்ம லைஃப்ல நம்ம ரிலேட் பண்ணி பார்க்கும்போது இந்த புரிதலும் உணர்தலும் நிறைய நடக்கும். சோ இதுவும் நம்மளோட சரியான வாழ்க்கைக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம ஏதோ ஒரு மாயையில இருப்போம், அதெல்லாம் அதை கிளாரிஃபை பண்ணும், நமக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கும். சோ அது சுவாத்தியாயம் மூலமா நமக்கு கிடைக்கும். மூணாவது ஈஸ்வர பிரணிதானம். அப்படின்னா என்ன? அதாவது எல்லாருமே ஆத்மாக்கள், எல்லாருமே ஆத்மாக்கள். நான் வந்து நிறைய மெடிடேட் பண்ணும்போது நமக்கு என்ன தோணுது? இந்த உடல் நான் கிடையாது, இந்த ஐடென்டிட்டி நான் இல்ல. ஓ இதுதான் என் பேர், இதுதான் என்னோட படிப்பு, இதுதான் என்னோட சொத்து மதிப்பு, இவ்வளவு விஷயம் நான் சாதிச்சிருக்கேன். அதெல்லாம் நம்ம ஐடென்டிட்டி, அந்த ஐடென்டிட்டியை நம்மளோட அட்டாச் பண்ணிட்டு ஒரு ஈகோ ஜாஸ்தியா, அதெல்லாம் நம்ம கிடையாது. பியோர் சோல், பியோர் கான்சியஸ்னஸ் தான் நம்ம அப்படின்னு நம்ம இருக்கிறது. இதை நம்ம நிறைய மெடிடேட் பண்ணும்போது வரும். நம்ம இந்த மூச்சை நம்ம வந்து வாட்ச் பண்ண நமக்கு தெரியும், ஓ நம்ம வந்து ஒரு பியோர் கான்சியஸ்னஸ் தான், பியோர் சோல் தான் அப்படின்னு சொல்லி. சோ அது பண்ணணும். சோ இந்த மூணு விஷயத்தையும் நீங்க கடைபிடிச்சீங்கன்னா கூட லைஃப் வந்து நம்ம சரியான வாழ்க்கையில போறோம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம். இன்னொன்னு வந்து நம்ம எவ்ரி டே லைஃப வந்து ஆரம்பிக்கும் போது ஒரு போக்கஸோட, ஒரு கோலோட நம்ம வந்து ஆரம்பிக்கணும். எப்படின்னா, இன்னைக்கு நான் சந்தோஷமா தான் இருக்க போறேன், irrespective of what happens, என்ன நடந்தாலும் நான் என் லைஃப் இன்னைக்கு ஹாப்பியா தான் நான் பண்ண போறேன், ஹாப்பியா தான் இருக்க போறேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கணும். சரி, நம்ம வாழ்க்கையில முடிவுகள் தான் வந்து
நம்ம வாழ்க்கையை ஷேப் பண்ணுது, டிசைன் பண்ணுது. ஏதோ ஒரு முடிவினாலதான் நம்ம இங்க இருக்கோம். அண்ட் உங்க லைஃப்ல நடந்த பல சம்பவங்கள் ஏதோ ஒரு முடிவுனால நடந்த சம்பவங்கள். சோ முடிவுதான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்குது. அப்படி இருக்கும்போது எவ்ரிடே காலையில நம்ம ஒரு முடிவு பண்றோம். நான் இன்னைக்கு ஹாப்பியா தான் இருக்க போறேன். irrespective of what happens. எது நடந்தாலும் நான் ஹாப்பியா தான் இருப்பேன். அதை என்னால டீல் பண்ண முடியும். அப்படின்னு நீங்க ஒரு முடிவெடுங்க. எவ்ரிடே முடிவெடுங்க. இதுல நீங்க ஸ்ட்ராங்கா இருங்க. அப்ப என்ன ஆகும்? உங்களுக்கு அந்த ரைட் நீங்க தர்மப்படி வாழ்றீங்க லைஃப, மெடிடேட் பண்றீங்க, இந்த முடிவு எடுக்கிறீங்க. அப்போ ரைட் லைஃபும் கிடைக்கும், சரியான வாழ்க்கையும் உங்களுக்கு கிடைக்குது, சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையும் கிடைக்குது. சோ அந்த முடிவை நீங்க எடுங்க. ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, தர்மா அப்படின்னா நல்ல ஹெல்த், ப்ராஸ்பரிட்டி, நல்ல செல்வம், இன்பம், நிம்மதி, இதெல்லாம் தர்மா. தர்மா இஸ் ஈக்குவல் டு இதெல்லாம். அதர்மா அப்படின்னா நோய், துன்பம், இதெல்லாம் தான் சஃபரிங், இதெல்லாம் வந்து அதர்மம். சோ நம்ம எந்த பாதையில இருக்க போறோங்கிறது முடிவு பண்ணிக்கோம். நம்ம கிட்ட மெடிடேஷன் பண்ணும்போது ஏதாவது நெகட்டிவ் குவாலிட்டிஸ் இருக்கு, அது அதர்மாக்கு வழி வகுக்கும் அப்படின்னா அந்த குவாலிட்டிஸ் நீங்க எடுத்துடணும். மெடிடேஷன்ல நமக்கு தெரியும், ஐயோ நான் இப்படி நினைக்கிறேனே, ஏன்னா நம்ம தாட்டை நம்மளே பாக்குறோம் இல்லையா. அண்ட் நம்ம எல்லாம் ஹியூமன் பீயிங்ஸ் தான், நம்ம கத்துக்க தான் வந்திருக்கோம். சோ நம்ம எவ்வளவு ஸ்பிரிச்சுவலா இருந்தாலும் ஏதாவது ஒரு நெகட்டிவ் குவாலிட்டி வருது, மெடிடேஷன்ல நம்ம பாக்குறோம் அப்படின்னா அதை எடுங்க, ரிமூவ் இட். அதை எடுத்து நீங்க நல்ல சிந்தனைகள் அங்க போடணும். இத நீங்க ஒரு ஹேபிட்டா வச்சுக்கணும். அண்ட் எங்க ஆர்கியூ பண்ணணும், எங்க ஆர்கியூ பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியணும். இப்போ நீங்க வந்து ஒரு உங்களுக்கு வந்து ஒரு கொள்கைகள் இருக்கு. அந்த கொள்கை விஷயத்துல விட்டு கொடுக்க கூடாது. அதுல ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஆனா வந்து ஒருத்தவங்க ஒரு ஒப்பீனியன் சொல்றாங்க, அந்த ஒப்பீனியன் சொல்லும்போது அது அவங்களோட ஒப்பீனியன் அப்படின்னு நீங்க நினைக்கணுமே தவிர அங்க சண்டை எல்லாம் போடக்கூடாது. அனாவசியமான வாக்குவாதம் இருக்கவே கூடாது. ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னாலே சிம்பிளிசிட்டி. நம்ம லைஃப் வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கும் எல்லா விஷயத்திலுமே. இப்போ இன்ஃபேக்ட் வந்து நம்ம 3 வேளை சாப்பிடுறோம், 4 வேளை சில பேர் சாப்பிடுறாங்கன்னா கம்மி பண்ணுங்க. 2 மீல்ஸ் a day கொண்டு வாங்க. எவ்வளவு தேவையோ அவ்வளவு சாப்பிட்டா போதும். மீதி எல்லாமே அந்த ஆசைக்கும் பேராசைக்கும் சாப்பிடுறதுதான். நம்ம உடம்புக்கு நம்ம எவ்வளவு வேலை செய்யறோம், நம்ம உடம்புக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி. நம்ம வீட்டுல உட்கார்ந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்றோம், பெருசா வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் எல்லாம் பண்ணலன்னா அதுக்கேற்ற மாதிரி சாப்பிட்டா போதும். வெளியில போயிட்டு வயல்ல வேலை செய்யறாங்க, இல்ல வண்டி ஓட்டணும் வெயில்ல ஓப்பனா, இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து அவங்களுக்கு நிறைய சாப்பாடு தேவை. பிகாஸ் அவங்களுக்கு எனர்ஜி வேணும். நம்மள மாதிரி ஆட்கள்லாம் ரொம்பவே கம்மி பண்ணிக்கலாம். 2 மீல்ஸ் a day போறோம். நிறைய வந்து இயற்கை சம்பந்தமான ஃபுட், இந்த ஜங்க் ஃபுட், இந்த கார்பனேட்டட் ட்ரிங்க், காஃபி, டீ எல்லாம் கூட நிறைய இல்லாம இயற்கை சார்ந்த உணவுகள் நம்ம எடுத்துக்கணும். ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க, வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் நிறைய எடுத்துக்கோங்க. அதெல்லாம் ஈஸியா டைஜஸ்டும் ஆகும். நியூட்ரிஷன் நிறைய இருக்கு, அதுல விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே ரொம்ப நிறைய இருக்கு. ஸோ நிறைய வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் நீங்க எடுத்துக்கலாம். அண்ட் 2 மீல்ஸ் a டேக்கு கொண்டு வந்துருங்க. இப்ப இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா உங்க பாடியும் நல்லா டோன் ஆகும். இதெல்லாம் ரைட் வே ஆஃப் லிவிங், சரியான வாழ்க்கை வாழ்றதுக்கு இதெல்லாம் நீங்க கடைபிடிக்கலாம். நீங்க முக்கியமா பாத்தீங்கன்னா நம்ம அதிகமா பேசலனாலே பாதி பிரச்சனை இருக்காது. எங்கேயாவது ஏதாவது ஒரு வார்த்தை விட்டுருப்போம், அதுதான் பெருசாகும். இல்ல நம்ம ஏதோ ஒரு ஒரு விஷயம் நம்ம வந்து தோணும், அவங்க ஏன் நமக்கு இதை செஞ்சாங்க, அவங்க ஏன் இதை நமக்கு செய்யல, எக்ஸ்பெக்டேஷன், அவங்க ஏன் எப்படி என்கிட்ட சொன்னாங்க, ஓவர் திங்கிங். ஓவர் திங்கிங்கும் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், பேராசை,
ஜெல்லசி, பொறாமை. ஐயோ நம்ம வந்து இவ்ளோ பன்னீர் படிச்சிருக்கோம், நம்மள விட இவங்க நிறைய சம்பளம் வாங்குறாங்க, எப்படி இது? அவங்க என்ன உழைப்பு போட்டாங்க, அவங்க என்ன வந்து எஃபோர்ட் எடுத்திருக்காங்க, நமக்கு என்ன தெரியும்? நமக்கு வேணும் அப்படின்னா நம்மளும் அதுக்கு உழைக்கணும். அத பார்த்து உடனே பொறாமைப்படுறது. அப்புறம் பொறாமைப்படுறதோட நிறுத்தினா பரவால்ல. எனக்கு தெரிஞ்சு அவளுக்கு ஏதோ லக்கு தான். எனக்கு தெரிஞ்சு ஏதோ ரெக்கமெண்டேஷன் தான். அப்படின்னு நம்ம பேசுறது. இது தேவையே இல்ல. ஏன்னா, நம்ம எல்லாரும் வந்து யூனிக். நம்ம எல்லாரும் வந்து ஒண்ணுன்னு சொல்றேன். அதாவது அகம் பிரம்மாஸ்மி. நம்ம எல்லாருமே வந்து ஆத்மா தான். சோல்ஸ் தான். ட்ரூ கான்ஷியஸ்னஸ் தான் நம்ம எல்லாருமே. ஆனா நம்ம எல்லாரும் யூனிக். ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு விதம். ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற லெசன் இருக்கு இங்க வந்து படிக்க. அதுக்கு நம்ம வந்திருக்கோம். உங்க ஜேர்னி வேற, அவங்க ஜேர்னி வேற. இப்போ உங்களுக்கு வந்து 2020ல வந்து லைஃப் நல்ல ஒரு டர்ன் ஆகுது. சக்சஸ்ஃபுல்லா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா டர்ன் ஆகுது. பிகாஸ் உங்களோட ஹார்ட் ஒர்க்னாலயோ எதுனா அப்படின்னு வச்சுக்கோங்க. அது இன்னும் உங்க ஃப்ரெண்டு அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கும் 2020லயே வந்து சக்சஸ்ஃபுல் லைஃப் வரும்லாம் சொல்ல முடியாது. அது மாறும். ஏன்னா ஒவ்வொருத்தரோட லைஃப் ஜேர்னி வேற. ஒவ்வொருத்தரோட கர்மா என்ன கர்மா பேகேஜ் நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம். என்ன நம்ம இங்க இந்த லைஃப்ல கத்துக்கணும்னு நினைக்கிறோம். எதை நம்ம சாதிக்கணும்னு நினைக்கிறோம். இதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற. அதனால நம்ம கம்பேர் எல்லாம் பண்ணிக்க வேண்டும். ஏன்னா நீங்க கம்பேர் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அது பொறாமையில தான் போய் முடியும். சோ கம்பேரே பண்ணாதீங்க. எப்போ வந்து உங்களோட நீங்க உங்களை கம்பேர் பண்ணிக்கணும். எப்படின்னா நான் நேத்திய விட நான் இன்னைக்கு பெட்டரா இருக்கேனா? நேத்து ஒரு விஷயம் செஞ்சேன். அது எனக்கு வந்து ஒரு 60% சாட்டிஸ்பாக்சன் வந்தது. இன்னைக்கு நான் பண்ணும்போது அந்த சாட்டிஸ்பாக்சன் லெவல் எனக்கு ஜாஸ்தி ஆகுதா? நான் நிறைய பண்ணியிருக்கேனா? ஒழுங்கா பண்ணியிருக்கேனா? அது மட்டும் தான் நம்ம பார்க்கணும். நம்ம கூட இருக்கவங்க கிட்ட பத்தியோ, இல்ல இன்னொருத்தர பத்தியோ வந்து நம்ம கம்பேர் பண்ணி நம்மளோட நிம்மதிய எடுத்துறக்கூடாது. சோ இதெல்லாம் தான் நம்ம நிம்மதி போறதுக்கு காரணம். சோ தர்மப்படி இருக்கிறது அப்படின்னா, நம்மளையும் பார்த்துக்கணும், கூட இருக்கவங்களையும் பார்த்துக்கணும், மற்றவங்களையும் பார்த்துக்கணும். ஆனா எப்படி பார்த்துக்கணும்? சரியான வகையில. சோ சரியான சிந்தனை இருக்கணும், சரியான பார்வை இருக்கணும், சரியான எண்ணங்கள் அண்ட் இதெல்லாம் சரியா நம்ம கடைபிடிக்கணும். இந்த எவ்ரிடே இத நம்ம கடைபிடிக்கிறோம். எவ்ரிடே நான் காலையில எழுந்துக்கும் போது, எஸ் இன்னைக்கு ஐம் கோயிங் டு லிவ் எ ஹாப்பி லைஃப். நான் எல்லாம் கரெக்ட்டா பண்ண போறேன். அப்படின்னு நினைச்சு நீங்க ஆரம்பிங்களேன். எல்லாம் சரியா நடக்கும். சோ தர்மால வந்து 3 தர்மா சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, இந்த க்ஷணத்துல, இந்த கரண்ட் மொமெண்ட்ல என்னோட தர்மா என்ன? தர்மானா என்ன? டியூட்டி. என்னோட டியூட்டி என்ன? 2வது 24 ஹவர்ஸ்ல என்னோட தர்மா என்ன? என் டியூட்டி என்ன? 3வது இந்த லைஃப் டைம்ல, இந்த வாழ்க்கையில என்னோட தர்மா என்ன? என்னோட டியூட்டிஸ் என்ன? இந்த 3மே நீங்க பார்க்கணும். சோ இப்ப கரண்ட் மொமெண்ட். இப்ப எனக்கு பாத்தீங்கன்னா என்னோட தர்மா நான் என்ன ஷேர் பண்ணணும்னு நினைச்சனோ அதை கரெக்டா நான் ஷேர் பண்றேன். தட் இஸ் மை டியூட்டி நவ். இப்போ ஒரு ஃபேமிலி விமனுக்கு காலையில எழுந்துக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் டியூட்டி என்னவா இருக்கும்? அவங்கள மெடிடேட் பண்ணிட்டு அவங்க வந்து ஃப்ரெஷ்ன் அப் ஆயிட்டு அவங்களோட ஃபர்ஸ்ட் டியூட்டி என்னவா இருக்கும்? பசங்களுக்கும் ஹஸ்பண்டுக்கும் சமைக்கிறது ஃபர்ஸ்ட் டியூட்டி. ஏன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒர்க் பண்றாங்க அப்படின்னா அவங்க ஆஃபீஸ்க்கு போறதோ இல்ல வீட்ல இருந்து வேலை செய்யறதோ அது அவங்களுடைய அடுத்த டியூட்டி. சோ அதுதான். சோ இந்த 24 ஹவர்ஸ் நான் என்ன பண்ண போறேன்? அதையும் நம்ம யோசிச்சு கரெக்டா பண்ணணும். இப்ப நான் என்ன பண்ணணும்? அதையும் நான் கரெக்டா பண்ணணும். என் லைஃப்ல நான் என்னென்ன பண்ண போறேன்? என் தர்மா எப்படி இருக்கணும்? ஹவு ஷுட் ஐ டூ மை டியூட்டிஸ்? அதுக்கு நான் என்னென்ன எண்ணங்கள் வளர்த்துக்கணும்? என்னென்ன கொள்கைகள் என் லைஃப்ல கொண்டு வரலாம்? என்னென்ன எஃபர்ட் போடலாம்? என்னென்ன எப்படி உழைக்கலாம்? எல்லாமே ஒரு சரியான சிந்தனையா இருக்கணும். சரியான எண்ணங்கள்னால இருக்கும். அதுல எந்த பொல்யூஷனும் இருக்கக்கூடாது. இப்ப நம்ம ஒரு வாட்டர் நம்ம குடிக்கிறோம். அதுல மண் இருந்தாலோ இல்ல தூசி இருந்தாலோ குடிப்போமா அத? அது மாதிரிதான். எந்த ஒரு விஷயமும்
பொல்யூட் ஆகக்கூடாது நம்ம எண்ணங்கள்ல, நம்ம செயல்பாடுகள். ரைட் இன்டென்ஷன்ஸ், ரைட் தாட்ஸ். நம்ம பேசிக்கலி பண்ற எல்லா டியூட்டிலுமே யாரையுமே புண்படுத்தல, இதுல நான் வந்து யாரோட வாழ்க்கையில நான் இன்டர்ஃபியர் பண்ணல அப்படின்னா நான் தர்மப்படி இருக்கேன்னு. நீங்க தர்மப்படி இருக்க இருக்க உங்களுக்கு தேவையான சூழ்நிலைகள், நீங்க ஆசைப்பட்ட சூழ்நிலைகள் உங்ககிட்ட வரும். சோ அது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. சோ தர்மா அப்படின்னா நம்ம டியூட்டி அண்ட் ஆல்சோ தானம். நம்ம கிட்ட எக்ஸஸா நிறைய இருக்கா, அடுத்தவங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க. எல்லாத்தையும் நம்ம தூக்கிட்டு போக போறது இல்ல. யூ கேன் கிவ் இட் டு அதர்ஸ். சோ அத வந்து நம்ம ஒரு கோலாவே வச்சுக்கணும். இன்னைக்கு நான் ஹாப்பியா இருக்க போறேன், இன்னைக்கு நான் எல்லாம் லைஃப்ல சரியா செய்ய போறேன். அண்ட் இது ஒரு நாளோட முடிச்சிடக்கூடாது. எவ்ரி டே மெடிடேட் பண்ணி முடிச்சுட்டு, எஸ் இது இன்னைக்கு இதெல்லாம் நான் பண்ண போறேன், பிளான் யோர் டே, இதெல்லாம் நான் கரெக்டா பண்ண போறேன் அப்படின்னு. சோ இதுல வந்து ராஜ யோகா, அதாவது சுவாமி விவேகானந்தா வந்து ஒரு கைட்லைன்ஸ் கொடுக்கிறாரு. டு லீட் த ரைட் லைஃப், சரியான வாழ்க்கையை வாழ்றதுக்கு சுவாமி விவேகானந்தா வந்து கைட்லைன்ஸ் கொடுக்கிறாரு. என்ன அததான் வந்து ராஜயோகா அப்படிங்கிறாங்க. அதுல 5 யமாஸ் அண்ட் 5 நியமாஸ் இருக்கு. சோ யமாஸ் அப்படின்னா பிரின்சிபல்ஸ், கொள்கைகள். அண்ட் நியமாஸ் அப்படின்னா நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம செய்யற விஷயங்கள். சோ அவர் அந்த 5 யமாஸ் என்ன வந்து சொல்றாரு. ஃபர்ஸ்ட் விஷயம் அஹிம்சா. இந்த கைட்லைன்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா ஹாப்பி லைஃப், நிம்மதியான லைஃப், சந்தோஷமான லைஃப் கேரண்டீட். சோ ஃபர்ஸ்ட் விஷயம் அஹிம்சா, யாரையும் நம்ம ஹர்ட் பண்ணாம வாழ்றது. நான் கில்லிங், நான் இன்டர்ஃபியரன்ஸ், நம்ம எந்த ஒரு ஜீவனையும் கொல்லக்கூடாது, அதுதான் நான் கில்லிங். நம்ம எல்லாம் வெஜிடேரியன்ஸ் தான் சொல்றேன். சோ யாரையும் ஹர்ட் பண்ணாம வாழ்ற வாழ்க்கை. அண்ட் நான் இன்டர்ஃபியரன்ஸ், நம்ம ஒண்ணுமே சொன்ன மாதிரி யாரோட லைஃப்லயும் நம்ம ரொம்ப இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது, ரொம்ப அவங்களை கன்வின்ஸ் பண்றது, ஃபோர்ஸ் பண்றது. சோ இது ஃபர்ஸ்ட் கொள்கையாவே வச்சுக்கணும். நான் என்ன சொல்லிருக்கேன் முன்னாடி, கொள்கையில இருந்து நம்ம வெளியில வரக்கூடாது, கொள்கையில நம்ம ரொம்ப பிடிவாதமா இருக்கும். சோ இது ரெண்டும் நம்ம அஹிம்சால, நான் கில்லிங் அண்ட் நான் இன்டர்ஃபியரன்ஸ் நம்ம ஷோரா ஃபாலோ பண்ணணும். ரெண்டாவது வந்து சத்யா. சத்யா அப்படின்னா உண்மையா நம்ம இருக்கிறது, நம்மளுடைய உணர்வுகளுக்கும் எண்ணங்களுக்கும் உண்மையா இருக்கிறது. See, honesty is the best policy. So be honest. உங்களுக்கு நீங்க உண்மையா இருங்க. நம்மளோட எண்ணமும் நம்மளோட செயலும் ஒன்னா இருக்கணும். நான் உள்ள ஒண்ணு நினைக்கிறேன், ஆனா வெளியில ஒண்ணு செய்யறேன், அதர்மம். உங்க ஆத்மா அதுல சந்தோஷப்படாது. இப்ப சில பேர் எப்படி இருப்பாங்கன்னா, யாரோ ஒண்ணு ஏதோ ஒண்ணு கேட்பாங்க, உதவி கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களால முடியாது, அவங்க என்ன நினைப்பாங்களோ தெரியலையே, நான் எஸ் சொல்லிடுறேன். ஏன்னா நோ சொல்ல தெரியல, எஸ் சொல்லிடுறாங்க. ஆனா அவங்களால பண்ண முடியாது. ஒரு 10-15 நாள் கழிச்சு அவங்க திட்டுவாங்க, அவங்களுக்கு முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லிருக்கலாம்ல, எதுக்கு எஸ் சொன்னாங்க. இந்த கெட்ட பேர் நமக்கு தேவையா? முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லுங்க, அதுல தப்பு இல்லையே. உங்களால முடியாது, அதனால முடியாதுன்னு சொல்றீங்க. எப்பவும் மத்தவங்களுக்காக வாழ்றதை நிறுத்திக்கோங்க. அவங்களை திருப்திப்படுத்தி உங்க லைஃப வாழாதீங்க. உங்க ஆத்மாக்கு நீங்க உண்மையா இருக்கணும், உங்களுக்கு உண்மையா இருக்கணும். அதனால உங்களோட எண்ணமும் செயலும் ஒன்னா இருக்கணும். அடுத்தவங்களுக்கு வாழ்றதை நிறுத்திடுங்க. அதுதான் சத்தியம். அப்படின்னா உங்க உணர்வுகளுக்கு, உங்க எண்ணங்களுக்கு நீங்க உண்மையா இருக்கணும். மூணாவது வந்து பிரம்மச்சரியம் சொல்றாரு. சோ பிரம்மச்சரியம்ங்கிறது சிங்கிளா இருக்கிறது இல்ல, கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறது இல்ல. அவர் சொல்ற கான்செப்ட் என்னன்னா சோல் கான்சியஸ்னஸ். அதாவது நம்ம மெடிடேட் பண்ணும்போது நமக்கு உணர்றோம் இல்லையா, நம்ம இந்த உடல் இல்ல, இந்த பேர் நான் இல்ல, இந்த மைண்ட் நான் இல்ல, இந்த ஆத்மா தான் நான். அப்போ என்ன மாதிரிதான் அவங்களும் அந்த ஒன்னஸ் கான்செப்ட். பிரபஞ்சத்துல இருந்து நம்ம எல்லாரும் வந்திருக்கோம், எல்லாரும் அவங்க லெசன்ஸ் லேர்ன் பண்ண வந்திருக்கோம். எல்லாருக்கும் வேற வேற ஜேர்னி,
வேற வேற பாதைகள் இருக்கலாம். ஆனா நம்ம எல்லாரும் ஒண்ணுதான். நான் பெரிய ஆளு, நீ பெரிய ஆளு அப்படிலாம் கிடையாது. இப்ப சில உணர்தல், புரிதல் வந்து ஒருத்தவங்களுக்கு நம்மள விட ஒரு சின்ன குழந்தையா இருக்கலாம். ஆனா, அந்த குழந்தை சொல்றது நமக்கு ஒரு பெரிய அவேர்னஸா இருக்கும். ஒரு பெரிய நம்ம லைஃப்ல வந்து, ஐயோ! இந்த குழந்தை இவ்ளோ அழகா பேசுது, இவ்ளோ அழகா சொல்லுது. ஏன் அப்டின்னா, அந்த குழந்தை நெறைய ஜென்மங்கள் எடுத்திருக்கலாம் அந்த ஆத்மா. அது இந்த ஜென்மத்துல நம்மள விட சின்ன குழந்தையா இருக்கலாம். ஆனா நெறைய ஜென்மங்கள் எடுத்திருக்கலாம். சோ எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்டின்னா, நம்ம வயசுலயோ, இல்ல ஸ்டேட்டஸ்லயோ மேல கீழ அப்டின்னு பார்க்கவே முடியாது. எல்லாரும் யூனிக். எல்லாரும் அவங்கவங்க ஜர்னிக்காக இங்க வந்திருக்கோம். எல்லாரும் ஒண்ணுதான். அப்டிங்கிற கான்செப்ட் பிரம்மச்சரியம். அண்ட் 4வது வந்து நம்மள வந்து வேற யாரோடையும் கம்பேர் பண்ணிக்க கூடாது. நம்ம வேற யாரோட கம்பேர் பண்றோம் அப்டின்னா, அது நம்ம ஆத்மாக்கு நம்ம ஒரு துக்கத்த குடுக்குறோங்கிற மாதிரி. நம்ம நம்மளோட மட்டும் தான் கம்பேர் பண்ணிக்கணும். ஏன் அப்டின்னா, நம்ம அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வருது? ஜெலசி வருது. பொறாமை அது வந்து ஒரு நெகட்டிவ் குவாலிட்டி. சோ அந்த நெகட்டிவ் குவாலிட்டினால என்ன நடக்கிறது? உங்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்கிறது இல்ல. சோ அதனால பொறாம வரக்கூடாது அப்டின்னா, நீங்க யாரோடையும் உங்கள கம்பேர் பண்ணிக்காதீங்க. உங்களுடைய மட்டுமே கம்பேர் பண்ணிக்கணும். நீங்க ஏதோ ஒரு விஷயம் படிக்கிறீங்க, இல்ல வேலை செய்றீங்க. நான் முன்ன விட இப்ப நான் பெட்டரா பண்றேனா? நெறைய கத்துக்கிறேனா? நம்மள அப்டேட் பண்ணிட்டே போகணும். அப்படியே தேங்கிடக்கூடாது. எந்த ஒரு வேலையிலயும் வந்து சிறப்பா பண்ணணும், சரியா பண்ணணும், சிறப்பா பண்ணணுங்கிற எண்ணம் நீங்க வச்சுக்கணும். நீங்க அந்த எண்ணம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், யார் என்ன பெருசா ஜொலிச்சாலும் உங்களுக்கு பெரிய பொறாமைலாம் வராது. ஏன் அப்படின்னா, நீங்க உங்களுக்கு அதுக்குண்டான உழைப்ப நீங்க போடுறீங்க. நீங்க சரியா தான் வாழ்றீங்க அப்படின்ற ஒரு திருப்தி உங்களுக்கு இருக்கும். சோ அது. அண்ட் இன்னொன்னு, லைஃப்ல நமக்குன்னு நம்ம சில வேலைகள் இருக்கும், நீட்ஸ் இருக்கும். அந்த நீட்ஸ் எல்லாம் வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணதுக்கு அப்புறம், நம்ம அடுத்தவங்களுக்கு சர்விஸ் பண்ணணும். சர்விஸ் பண்ணணும். அத வந்து ஒரு கொள்கையாவே வச்சுக்கணும். இப்ப எல்லா 24 ஹவர்ஸும் எனக்கு அப்படின்னு இல்லாம, அதுல நான் ஏதாவது பண்ண முடியுமா? நான் முன்ன சொன்ன மாரி, தன் மந்தன். உடலால எங்கேயாவது போய் சர்விஸ் பண்ண முடியுமா? இல்ல நான் என்னோட நாலேட்ஜ் எங்கேயாவது போய் ஷேர் பண்ண முடியுமா? இல்ல என் மணி நான் வந்து யாருக்காவது டொனேட் பண்ண முடியுமா? இதனால 4 பேர் வந்து பெனிஃபிட் ஆவாங்களா? செய்யணும். இத ஒரு கொள்கையாவே வச்சுக்கணும். சோ சர்விஸ் வந்து இஸ் மஸ்ட். ஆனா எந்த ஃபார்ம்ங்கிறது நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது கேப்பபிளோ, அத நீங்க டிசைட் பண்ணி நீங்க அத செயல்படுத்திக்கலாம். இது வந்து பிரின்சிபல்ஸ், யமாஸ். இந்த 5 யமாஸ் நான் சொல்லிட்டேன். இப்ப நியமாஸ் அப்டின்னா, டே டு டே அஃபேர்ல நம்ம என்னலாம் கடைபிடிக்கலாம்? ஃபர்ஸ்ட் வந்து கிளென்லினஸ். சுத்தமா இருக்கிறது. நம்ம சுத்தமா இருக்கணும். நம்ம உடம்ப சுத்தமா வச்சுக்கணும். நம்ம மனச சுத்தமா வச்சுக்கணும். நம்ம வீட்ட சுத்தமா வச்சுக்கணும். நம்ம இருக்கிற இடம் சுத்தமா வச்சுக்கணும். சில பேர் எப்படின்னா, அவங்களோட வீடெல்லாம் வந்து கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணிட்டு, அந்த குப்பையெல்லாம் தூக்கி பக்கத்து வீட்டுக்கு பக்கத்துல போட்டுருவாங்க. இல்ல ரோட்ல போட்டுருவாங்க. அவங்களுக்கு அவங்க வீடு கிளீன் ஆனா போதும். நம்ம பக்கத்துல அது ஒரு டிஸ்டர்பன்ஸா பண்றோமே, அதெல்லாம் தெரியாது. அண்ட் ரோட்ல போய் போடுறோமே, அங்கேயே இருக்கும் டஸ்ட்பின். ஆனா ரோட்ல போட்டு போயிட்டே இருப்பாங்க. சோ இதெல்லாம் அதர்மம். நம்ம நம்மள பத்தி நம்ம வீடு சுத்தமா இருந்தா போறோம்னு மட்டும் யோசிக்க கூடாது. யாருக்கும் எந்த இடைஞ்சலும் கொடுக்க கூடாது. கிளீன் பண்றீங்களா? வீட்ட கிளீன் பண்றீங்களா? போட்டுட்டு வந்து டஸ்ட்பின்ல போய் குப்பைய போடு. சோ அந்த கிளென்லினஸ்ல இது முக்கியம். நம்ம வீட கிளீனா வச்சுக்கிறது மட்டும் இல்ல. நம்மள கிளீனா வச்சுக்கிறது மட்டும் இல்ல. இதனால வேற யாராவது பாதிக்கப்பட்டாங்கன்னா, அதுவும் அதர்மம் தான். சோ அது பண்ணக்கூடாது. 2வது நான் சொன்ன மாதிரி எவ்ரிடே நம்ம எழுந்துக்கும்போது ஒரு ஃபோக்கஸோட, ஒரு கோலோட நம்ம எழுந்துக்கணும். இன்னைக்கு நான் ஹாப்பி லைஃப் தான் லீட் பண்ண போறேன். இன்னைக்கு நான் வந்து
தர்மப்படிதான் எல்லாமே நான் செய்ய போறேன். இந்த க்ஷணத்துல என்ன தர்மமோ அதை நான் செய்ய போறேன். என் டியூட்டிஸ் நான் ரொம்ப கரெக்டா பண்ணுவேன். இந்த 24 ஹவர்ஸ் நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதை நான் பண்ணுவேன். இந்த லைஃப் டைம்ல நான் என்னெல்லாம் எனக்கு இருக்கோ டியூட்டிஸ் அதை நான் எப்படி பண்ண போறேன். அந்த மாதிரி எப்பவுமே அந்த கரெக்ட் சிந்தனை, ஜாஸ்தி ஓவர் திங்கிங் பண்ணாம கரெக்ட் சிந்தனையில நீங்க இந்த செகண்ட். அண்ட் மூணாவது வந்து ஸ்வாத்தியாயா. ஸ்வாத்தியாயா வந்து நான் என்ன சொல்லிருக்கேன், ஸ்டடி ஆஃப் தி செல்ஃப். நம்மளை பத்தி நம்ம படிச்சுக்கிறது. நம்மளை பத்தி நம்ம எப்படி படிச்சுக்கிறது, மெடிடேஷன் மூலமா படிச்சுக்கலாம். மெடிடேஷன்ல நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நான் எப்படி எல்லாம் யோசிக்கிறேன், என் தாட்ஸ் இப்படி எல்லாம் வருது, அப்புறம் அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். இன்னொன்னு மௌனமா இருக்கிறது. மௌனமா இருக்கும்போது நம்ம எப்படி எல்லாம் யோசிக்கோங்கிறது இன்னும் வெளிப்படையா தெரியும். அண்ட் இன்னொன்னு புக்ஸ், என்லைட்டன் மாஸ்டர்ஸோட புக்கை படிக்கிறது. ஸோ என்லைட்டன் மாஸ்டர்ஸோட புக்கை நம்ம படிக்கும் போது அவங்க லைஃபை பார்க்கும்போது நம்ம லைஃப்ல நடக்கிற விஷயங்கள் ரிலேட் ஆகும். ஸோ அதனால அது நம்ம செய்யணும். புக்ஸ் படிக்கிறது, அந்த அந்த குவாலிட்டிஸ், அந்த பழக்கங்கள் நம்ம கொண்டு வரணும் லைஃப்ல. ஏன்னா அதுல நிறைய கிளாரிட்டி கிடைக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க என்கிட்ட. நானும் சிலத அனுபவபூர்வமா நான் உணர்ந்திருக்கேன். ஸோ அது நீங்க, அதாவது ஒரு பேஜ் கூட படிக்கல, ஒரு நாளுக்கு ஒரு பேஜ் ஸ்பிரிச்சுவல் புக்ல படிங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து வந்து மினிமல் லிவிங், அதாவது நம்ம தேவைகளை குறைச்சிக்கிறது. நம்ம ஒண்ணுமே சொன்ன மாதிரி அவர் பதஞ்சலி சொன்னதுதான் விவேகானந்தர் வேற விதமா சொல்றாரு. நமக்கு எவ்வளவு தேவையோ அதை மட்டும் வச்சுக்கோங்க. பொருள், எந்த பொருள்னாலும், நம்ம ட்ரெஸ்ஸஸ் ஆகட்டும் இல்ல வீட்டுல பொருட்கள் ஆகட்டும், எல்லாமே வந்து எவ்வளவு தேவையோ அதை வச்சுட்டு மீதியில கொடுத்துருங்க, அடுத்தவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு. வீடும் வந்து அப்படியே ஃபுல் ஆஃப் திங்ஸ், எங்க பார் பொருள் அப்படின்னு இல்லாம எது தேவையோ அதை மட்டும் நம்ம வச்சிருந்தாலே வீட்டுல அந்த எனர்ஜி நல்லா இருக்கும். சோ அதனால அதுக்கு அதையும் நீங்க பாத்துக்கலாம். எல்லாத்தையும் கம்மி பண்ணிக்கோங்க. அதை நான் சொன்ன மாதிரி எதிர்பார்ப்பு கம்மி பண்ணிக்கோங்க, ஈகோ கம்மி பண்ணுங்க, கோவம் கம்மி பண்ணுங்க, திங்கிங் கம்மி பண்ணுங்க. இதெல்லாம் கம்மி பண்ணாலே லைஃப் ரொம்ப சூப்பரா இருக்கும் ஆக்சுவலா. சோ அது பண்ணுங்க. அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னாலே வந்து சிம்பிளிசிட்டி. சோ எவ்வளவு சிம்பிளா இருக்க முடியுமோ இருக்கும். நான் இவ்வளோ நகை போட்டாதான், நான் இவ்வளோ பெரிய பார்டர் வச்சு புடவை கட்டினாதான், நான் வந்து பிஎம்டபிள்யூ கார் போனாதான், நான் ஆடி கார்ல அந்த மாதிரி ஆடம்பரம்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம சிம்பிளா லைஃப்ல வாழ்றது. சி, ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னாலே சிம்பிளிசிட்டி தான். எது தேவையோ அதுல நான் வந்து வாழ்ந்துக்கிறது. ஸோ அந்த ஒரு குவாலிட்டிஸ் நம்ம வளர்த்துக்கலாம். அண்ட் முன்னமே சொன்ன மாதிரி நம்ம எல்லாருமே சோல்ஸ் தான், நம்ம எல்லாருமே ஆத்மாக்கள். யாரையும் நம்ம குறை சொல்லக்கூடாது, ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடாது, கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற குவாலிட்டி. நீங்க உங்களையே ஜட்ஜும் பண்ணிக்காதீங்க, மத்தவங்கள ஜட்ஜ் பண்ணாதீங்க, மத்தவங்களோட உங்களை கம்பேரும் பண்ணிக்காதீங்க. இன்னொன்னு என்னன்னா, நம்ம எதை பார்க்கும் போதும் வந்து ஒரு அதுல இருக்கிற குறைகளை நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நம்ம கிட்ட நிறைய குறைகள் வரும். நம்ம எதை பார்க்கும்போதும் அதுல இருக்க நிறைகளை பார்க்கும்போது நம்ம கிட்ட நிறைய நிறைகள் வரும். சோ இந்த ஃபார்முலாவும் நீங்க யூஸ் பண்ணலாம் லைஃப்ல. எங்க போனாலும் இதுல என்ன பிரச்சனை, இங்க என்ன குறை இருக்கு அப்படின்னு நம்ம அவங்க கிட்ட போய் சொல்றது பெருமையே இல்லை. அங்க நிறைய இருக்கு, அது அங்க என்ன பிளஸ் இருக்கு. ஏன்னா இந்த கண்ணோட்டத்தை இங்க வளர்த்துட்டீங்க அப்படின்னா பாசிட்டிவ் குவாலிட்டியோடய நம்ம இருக்கலாம். ரைட் லிவிங் அதுதான். சோ அப்ப அந்த மாதிரி நீங்க பார்க்க பார்க்க உங்க லைஃப்ல பாசிட்டிவிட்டி நிறைய வரும், உங்க லைஃப்ல நிறைய நிறைகள் வரும். சோ அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த கைட்லைன்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம ஒரு சரியான வாழ்க்கைய நம்ம வாழணும். சோ முடிவுகள் தான் வாழ்க்கையை வந்து டிசைன் பண்ணுது. சோ நம்ம எல்லாரும் இந்த முடிவு எடுக்கலாம். எவ்ரிடே இந்த முடிவு, நான் சந்தோஷமா இருப்பேன், இந்த லைஃப் நான் சந்தோஷமா தான் வாழ போறேன், இந்த கைட்லைன்ஸ் எல்லாம் நான் யூஸ் பண்ண போறேன் என் லைஃப்ல, யாருக்கும் எந்த விதத்திலையும் தொந்தரவு கொடுக்காத ஒரு லைஃப், சரியான சிந்தனை,
சரியான நோக்கம் அண்ட் சரியான செயல்பாடுகள், இது வந்து நம்ம மைண்ட்ல வச்சுட்டு நம்ம வந்து லைஃபை லீட் பண்ணா ரைட் லைஃப், ஹாப்பி லைஃப், நிம்மதியான லைஃப் நமக்கு டெஃபினட்டா உண்டு. ஸோ அதனால எல்லாரும் நீங்க டிசைட் பண்ணி இந்த இன்புட்ஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணி உங்க லைஃபை வந்து ஹாப்பியா லீட் பண்ணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இதெல்லாம் நான் ஷேர் பண்ணதுக்கு, எனக்கு நீங்க டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ வெரி மச்.